ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெசிபி. பொதுவாக குட்டீஸ்களுக்கு நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ராகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி 1 கப், எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ராகி மாவு 1 கப் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி கொடுங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா மாவு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிளறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடைசியாக எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு எடுக்கிற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்க போகிறோம். மீதி இருக்கிற மாவை மூடி வச்சுக்கோங்க. சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக ராகி மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான், ஆனால் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் ஆயிட வேண்டாம். ஓரளவு தின்னாக இருந்தால் போதும். நம்ம இதை நீளமாக கட் பண்ண தான் போகிறோம். அதனால் ஷேப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கரெக்டாக ரவுண்டாக வரணும்லாம் அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் அப்பப்போ ராகி மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு கல்லை ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது கட் பண்ணிடலாம். ஒரு பீஸாக கட்டுற வச்சோ அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சோ இந்த அளவுக்கு நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் அகலமாக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இடியாப்பம் மாதிரியும் புளிஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்ல பெரிய கண்ணுள்ள அச்சா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னொரு மெத்தட், அப்படியும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நல்ல நீளமாக நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதை அவிக்க தான் போகிறோம். அதுக்காக இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். இட்லி பிளேட்டில் வைக்கும் போது மொத்தமாக எல்லாத்தையும் வச்சிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு 2-3 பேட்சாக அவிச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இட்லி சட்டியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இதை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ராகி நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நூடுல்ஸ் தனித்தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு, இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மீடியம் சைஸ் வெங்காயம் 1, இதை நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ண கோஸ் ஒரு 1/2 கப்,
கேரட் ஒரு 1/4 கப், கேப்சிகம் 1/4 கப். கேப்சிகம் வந்து என்கிட்ட 3 கலர் இருக்குது. 3 கலர் கேப்சிகமும் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்னது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ப்ராக்கலி 1/4 கப் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த காய்கறி கூட மசாலாவெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த ராகி நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ராகி நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட கொஞ்சமாக மல்லி இலை அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஹெல்தியான ராகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ராகி நூடுல்ஸ் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி நூடுல்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.